கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 136:25. மாமிச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாமிச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுப்பவரை துதியுங்கள். மனுஷருக்கு மட்டும் சொல்லலை, மனிதர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லலை. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் சகலமும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அவரே படைத்தார், ரசித்தார், அது நல்லதுன்னு கண்டார். தீமையானது ஒன்றையும் படைக்கலை. ஒன்றை படைத்த உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அது நல்லது, நல்ல விஷயந்தான், இது படைச்சிருக்கிறது இந்த உலகத்திற்கு நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் சொல்கிறார், இது நல்லது என்று முடிவு பண்ணுறார். அப்போ இவர் படைத்திருக்கிற எல்லா மாமிசம் உள்ள யாவும், அதாவது மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள் அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் மாமிசம் இருக்குதோ அவை எல்லாவற்றிற்கும் ஆகாரம் கொடுக்குறார். மலர்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, இவைகளுக்கு மலைகளை கொடுக்குறார். இது நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பறவைகளோட எச்சம், மிருகங்களுடைய எச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி தண்ணியோடு கலந்து மலையோடு கலந்து அதை அந்த வேறு பகுதியில் வர்றப்ப அதை உறிஞ்சி கொண்டு அது நல்லா என்ன பண்ணும், ஒரு மிகப்பெரிய மரங்களாக, விருட்சங்களாக, செடிகளாக, பழம் தருகிற ஒரு மரங்களாக அது வளரும். அதற்கும் கடவுள் ஆகாரத்தை கொடுக்குறார். இப்போ மாமிசம் உள்ள ஒரு விஷயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஒரு பறவையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ஒரு உணவு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது வாழ்கிற தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போய் அந்த உணவு சாப்பிட முடியுமா, அங்கே போய் தான் இனப்பெருக்கமும் பண்ண முடியுமா. இப்போ உணவுக்காக அந்த சூழ்நிலையில் அவ்வளோ தூரம் பறந்து போய் தன்னுடைய உணவை அங்கே சாப்பிட்டுட்டு வருமா. இப்போ சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போது நம்ம ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த இடத்துல பட்டாசு வெடிக்க விட மாட்டாங்க. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வௌவால் தொங்கிட்டுருக்கும். நீங்கள் என்றைக்காவது போனீங்கன்னா போய் பாருங்கள், நிறைய வௌவால்கள் தொங்கிட்டுருக்கும். பஸ் அந்த வழியாக போனால் கூட ஹார்ன் அடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணுது, பகலெல்லாம் தூங்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதற்கான உணவு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வவுனியாவில் இருக்காம். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வவுனியா காடுகளில் தான் அதற்கான அந்த பழந்தின்னி வௌவால் சொல்லக்கூடிய அந்த வௌவால்களுக்கு உணவு அங்கே இருக்கான். எங்கே, வவுனியா காட்டில். இந்த வௌவால் சாயந்தரம் சூரியன் மறையிற நேரத்துக்கு இங்கிருந்து புறப்பட்டு எத்தனை கிலோமீட்டருக்கு நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இங்கிருந்து பறந்து போய் நடுச்சாமத்தில் அதுக்கு எவ்வளோ பழங்கள் தேவையோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டன் காலையில் சூரியன் உதித்து நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணிடுதுங்க, அந்த மரத்தில் தொங்க ஆரம்பிச்சு. அது உறங்குவதற்கு சரியான சீதோசன நிலை இந்தியாவில் இருக்குது. அது சாப்பிடுவதற்கு சரியான உணவு ஸ்ரீலங்காவில். பார்த்தீங்களா, கடவுள் அந்த பறவைக்கு உணவு எங்கே வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அது அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருது. இங்கே சொல்கிறார், அவர் படைத்திருக்கிற சகல மாமிசங்கள் யாவுக்கும், மனுஷருக்கு மாத்திரமில்லை, பறவைகளுக்கும், மிருகங்களுக்கும், ஊரும் பிராணிகளுக்கும், நீந்தும் பிராணிகளுக்கும், எல்லாத்துக்குமே அங்கங்கே உணவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்போ நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் கவலைப்படணும்? கடவுள் நமக்கு எல்லாத்தையும் உருவாக்கி இதையெல்லாம் அடித்து புசிங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ நாம் அந்த நமக்கு ஆன உணவை நாம் என்ன பண்ணணும், சாப்பிடணும். இப்போ நமக்கான உணவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உழைக்கணும்.
அது பறக்கணும், பறந்தால் தான் அவ்வளோ தூரம் போய் சாப்பிட முடியும். இது நீந்தணும், நீந்தினா தான் அவ்வளோ தூரம் போய் சாப்பிட முடியும். இவைகள் ஊறணும், ஊறினா தான் அவ்வளோ தூரம் போய் சாப்பிட முடியும். ஆடுகளும் மாடுகளும் மற்ற பிராணிகள் எல்லாம் மேயணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேடணும். தேடுனா தான் என்ன பண்ணும், உணவுகள் கிடைக்கும். பறவைகள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் தேடி போகணும், அப்போ தான் அதுக்கு உணவு கிடைக்கும். அப்போ நமக்கான உணவையும் கர்த்தர் எங்கோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம உழைக்கணும், அதை தேடணும், அதை பாடுபடணும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்துட்டாக்கா உணவு கிடைக்காது. சோம்பேறிகளை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. ஏதாவது ஒரு தேடல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த உணவு தேடலும் அதில் ஒன்று. நமக்கான உணவை கர்த்தர் வைத்திருக்கிறார், எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கார், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கும். அதுதான் நாம் செய்கிற உழைப்பு. அன்பானவர்களே, அப்படி உழைக்கிறவர்களுக்கு தான் அந்த உணவு கிடைக்கிறது. அப்படி உழைக்கிறவனை ஒரு நாள் கர்த்தர் வீணாக்குறது கிடையாது. அவன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவன் வியர்வை காய்வதற்கு முன்பாக கொடுப்பார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். என்னென்னு, மாமிசமான யாவுக்கும் ஆண்டவர் உணவை வைத்திருக்கிறார். பறவைகளும் மிருகங்களும் எப்படி தேடி போய் சாப்பிடுதோ அதுபோல் நாமும் நமக்கான உணவை கடுமையாக உழைச்சி தேடணும். தேடுறப்போ கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாரு. 2 வரியில் சொல்கிறாரு, மாமிசமான யாவுக்கும் அதுக்கான உணவை வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற ரகசியம் அதுதான். நீங்கள் அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பறவைகள் கத்துற சத்தம் எதனால் கேட்குது? அது தன் இருப்பிடத்தை விட்டு உணவை தேடி பறக்க போகுது. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில் போகுது. அது மாதிரி நாமளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உழைப்பை தேடி, நம்முடைய உணவை தேடி நம்ம புறப்படுகிற போது மனம் மகிழ்ச்சியாக தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு புறப்பட்டு போகிறப்ப நிச்சயமாகவே நமக்கான உணவை கர்த்தர் கிடைக்கும்படியாக செய்வார். நம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக கிடைக்கும்படியாக செய்வார். ஒரு நாளும் நம்முடைய உழைப்பு வீண் போகாது, நம்முடைய வியர்வை சும்மா காஞ்சும் போகாது. அதற்கான பலனை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பறவைகளும் மிருகங்களும் பிராணிகளும் எப்படி தனக்கான உணவை கடுமையாய் உழைத்து தேடி கண்டுகொள்ளுகிறதோ அதுபோல நாமும் நமக்கானதை உழைத்து தேடி கண்டுகொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கான பலனையும் அதற்கான ஞானத்தையும் நமக்கு தருவார். நாம் உழைக்கிறதுக்கு முன்பட்டால் போதும், நாம் நடக்கிறதுக்கு முன்பட்டால் போதும், பூமி நமக்கு பாதையை கொண்டு வரும். அதுபோல் என் அன்பானவர்களே, கடுமையாக உழைங்க. நமக்கான உணவு கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த அனுதின உணவின் வாயிலாக மாமிசமான யாவுக்கும் நீர் வைத்திருக்கிற உணவை எப்படி மற்ற ஜீவன்களும் உயிரினங்களும் கடுமையாய் உழைத்து தேடி பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல நாங்களும் எங்களுக்கான உணவை, எங்களுக்கான ஆண்டவர் ஊதியத்தை நாங்கள் உழைப்பின் வாயிலாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, உடம்பில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. தொடர்ந்து உமது கிருபையினாலும் வல்லமையினாலும் எங்களை வழிநடத்துங்க. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.